உலகத்தின் உயர்ந்தபட்ச தண்டனை தூக்கு மேடையாகத்தான் இருக்க முடியும். என் இனத்துக்காக தூக்கு கயிறை முத்தமிட தயார் என்று பாராளுமன்றத்திலே முழங்கினாரே, அந்த முழக்கம் இன்றைக்கும் இந்த இளைஞர்களை தட்டி எழுப்ப பயன்பட வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் நான் அதை தொடங்கினேன். நாடாளுமன்றத்திலே எங்கள் ரத்தம் அங்கே ஆறாக எங்கள் தமிழ் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது நாங்கள் பிண்டங்களாக அமர்ந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்று தலைவர் வைகோ பேசிவிட்டு உணர்ச்சி மயமாகி உட்கார்ந்த பொழுது வாஜ்பாய் போன்ற தலைவர்கள், குருபாதசாமி போன்ற தலைவர்கள், உபேந்திரா போன்ற தலைவர்கள் அவரை சமாதானப்படுத்தினார்கள் என்கிற அதை நான் மீண்டும் 27 ஆண்டுகளுக்கு பிறகு அதிலே எழுதுகிற பொழுது என் கண்களிலிருந்து என்னையும் அறியாமல் கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்தது. தாழ்ந்த தமிழ் இனத்தின் இளைஞனே, நீயும் அதை பெற வேண்டும் என்பதற்காக அதை நான் சங்கொலியிலே எடுத்து எழுதினேன். அதுதான் நோக்கம். அது நல்ல நோக்கம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது.